Hi friends, welcome to SanJoshCooking channel. இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக கோதுமை பாஸ்தா வாங்கியிருக்கேன். அதை நம்ம சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சிடலாம். உப்பு எண்ணெய் வச்சு நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துடலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி கூட சேர்த்துக்கலாம், கேப்சிகம், பீன்ஸு, வேறு எந்த காய்கறி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இது கூடவே பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். இதில் 1 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் பட்டர் இல்லாதனால எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கோதுமை மாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். இப்போ இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துன உடனே கோதுமை மாவும் பாலுமே ஒரு மாதிரி திரியாக வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடணும். இந்த கோதுமை மாவு கம்ப்ளீட்டாக இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கோதுமை பால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பெப்பர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் கொட்டிட்டு கிளறி எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.